வணக்கம். கொஞ்சம் மனோ செல்வங்களாகி உங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கதை. ஒரு காட்டில் எறும்பும் புறாவும் வாழ்ந்து வந்தது. அக்காட்டிற்கு அருகிலேயே மிகப்பெரிய மலை ஒன்று இருந்தது. ஒரு நாள் புறா எறும்பிடம் வந்து, நம் இருவருக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டது. அதற்கு எறும்பு என்ன போட்டி என்று கேட்டது. அதற்கு புறா யார் முதலில் அந்த மலை உச்சியை தொடுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறியது. அதற்கு எறும்பு சரி என்று சொன்னவுடன் புறா ஏளனமாக சிரித்துவிட்டு பறந்து போய் மலை உச்சியை தொட்டவுடன் எறும்பு எங்கே வருகிறது என்பதை பார்ப்பதற்காக மீண்டும் கீழே இறங்கி வந்தது. எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரம் கூட கடக்கவில்லை என்பது தெரிந்தவுடன் எறும்பிற்கு அருகே சென்று ஏளனமாக சிரித்து, நான் தான் வெற்றி பெறுவேன் என்று எனக்கு முதலிலேயே தெரியும், நீ எல்லாம் என்னுடன் போட்டி போடக்கூட தகுதியில்லை என்று கூறி பறந்து சென்றது. சில நாட்கள் சென்று புறா மீண்டும் அம்மலையை கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது எறும்பு மலை உச்சியின் மீது நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்து வியப்புற்றது. எறும்பு புறாவை பார்த்து வெற்றி என்பது அனைவருக்கும் சமமானது, அது தனக்கு மட்டும்தான் என சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறியது. ஆம் மாணவ செல்வங்களே, நாம் ஒரு முறை தோல்வியுற்றால் அதை ஏற்று வறந்து கலங்காமல் அந்த எறும்பை போல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் என பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.